Hi, welcome to Tamil Pharma Chemistry. இன்னைக்கு நாம ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அண்ட் ட்ரக் ஆக்ஷன் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். இது பிசியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக் மாலிகூல்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் ஆக்ஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே வருது. ட்ரக் நம்ம உடம்புக்குள்ள போய் டார்கெட்ஸை ரீச் பண்ணாதான் நமக்கு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் நடக்கும். ரீச் பண்ணி அதில் இன்ட்ராக்ஷன் நடக்கணும். அப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரக் மாலிகூல் இருக்கிற பிசியோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பிசியோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆஃப் த ட்ரக்கை பொறுத்து தான் ட்ரக் ஆக்ஷன் இருக்கும். வாட் ஆர் த வேரியஸ் பிசியோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ்? சாலிபிலிட்டி, பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட், ஹைட்ரஜன் பாண்டிங், அயனைசேஷன், இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் ட்ரக் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ட்ரக் மாலிக்யூலை 3D ஸ்ட்ரக்சரில் பார்க்குறது. நம்ம எப்படி 3D படம் பார்க்கும்போது நமக்கு எப்படி ப்ரொஜெக்ஷனாக முன்னாடி தெரியுதோ அது மாதிரி ஒரு மாலிக்யூல் எடுத்து நம்ம ஸ்பேஸில் வச்சு பார்க்கும்போது, இப்போ நான் எக்ஸாம்பிள் ஈத்தேன் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். அந்த ஈத்தேன் எடுத்து பார்க்கும்போது ஹைட்ரஜன்லாம் மேலே கீழே வேரியஸ் ஆங்கிள்ஸில் ப்ரொஜெக்ஷன் பண்ணி நின்றுட்டு இருக்கும். ஸோ இது ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. எதனால்? டியூ டு திஸ் அந்த ப்ரொஜெக்ஷன்னால. ஸோ அதனால தான் நமக்கு ஐசோமர்ஸ் கிடைக்கிது. வேரியஸ் டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் மாற்றி நம்ம ஆட்டம்ஸை மாற்றும் போதோ அல்லது ஆங்கிள்ஸை மாற்றும் போது வேரியஸ் ஐசோமர்ஸ் நமக்கு கிடைக்குது. இந்த ஐசோமர்ஸ் டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. லாக் பி வேல்யூ, பிகேஏ வேல்யூ, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஐசோமர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஆக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐசோமர்ஸ் வேரியஸ் டைப்ஸ், 2 டைப் இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் ஆர் ஸ்பேஷியல் ஐசோமர்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஃப்ளூரின் இந்த பக்கம் அட்டாச் ஆயிருக்கு 2வது கார்பன்ல, அடுத்த ஸ்ட்ரக்சர்ல 1st கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இது ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் டிஃபர் ஆகிருந்ததுன்னா அது ஸ்பேஷியல் ஐசோமர்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் எனன்ஷியோமர்ஸ். மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர். ரெண்டுமே நம்ம கை மாதிரி 2 கை ஒன்று மேலே ஒன்று எடுத்து வைக்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது சுண்டு விரல் பெரிய ஆள்காட்டி விரலில் வரும். ஸோ அது மாதிரி தான் இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் மேலே வைக்கும்போது ஃப்ளூரின் புரோமின் மேலே இம்போஸ் ஆகும். ஸோ புரோமினோட புரோமின் இம்போஸ் ஆகாது, ஒன்று மேலே ஒன்று இம்போஸ் ஆகாது. குளோரின் மேலே தான் புரோமின் இம்போஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஆர் டயஸ்டீரியோமர்ஸ். சிஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸ் ஆர் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்கும்னா டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு இன்னொரு ஐசோமர் சிஸ்லேருந்து டிரான்ஸுக்கு எப்படி மாற்றுறதுனா அந்த பாண்டை வெட்டி தான் ஒட்டணும். அதுக்கு பேர் தான் சிஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸ். நெக்ஸ்ட் ரோட்டோமர்ஸ்னா அதுலேயே இருக்குது, ரொட்டேஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம கார்பனை பிடிச்சி ஒரு சைடு இன்னொரு கார்பனை பிடிச்சி 2 பக்கம் திருப்பும் போது நமக்கு 2 ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஆர் எனன்ஷியோமர்ஸ் இதுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கும்னா அசிமெட்ரிக் சென்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அசிமெட்ரிக் சென்டர் அப்படிங்கிறது கார்பன் 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தா அட்டாச் ஆயிருந்ததுன்னா அதுக்கு அசிமெட்ரிக் சென்டர் ஆர் கைரல் சென்டர். கைரல் சென்டர் இருக்கிற மாலிகூலுக்கு கைரல் காம்பவுண்ட் அப்படின்னு பேரு. ஸோ இந்த 2 ஐசோமர்ஸ்க்கும் எனன்ஷியோமர்ஸ் அப்படின்னு பேரு. இந்த எனன்ஷியோமர்ஸ் டிஃப்ரெண்ட் பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதனால புரோட்டீன் பைண்டிங்லேருந்து மெட்டபாலிசம், ரிசெப்டாரோட பைண்டிங் எல்லாமே டிஃபர் ஆகும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் டிஃபர் ஆகும்னு சொன்னாங்க. ஏன் டிஃபர் ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு எனன்ஷியோமர் எடுத்துக்கிறோம். 2 எனன்ஷியோமர், ஆக்டிவ் எனன்ஷியோமர் கீழே இருக்குது பாருங்க, இன்ஆக்டிவ் எனன்ஷியோமர். இந்த 2 எனன்ஷியோமர் இருக்கு. 2 எனன்ஷியோமர்ல இருக்கிற 4 குரூப்ஸ் ஏபிசிடி இருக்கு. அந்த 4 குரூப்ஸ் புரோட்டீனோட 3 குரூப் பைண்ட் ஆகுது. ஆக்டிவ் எனன்ஷியோமர்ல 3 குரூப் பைண்ட் ஆகுது. ஆனா இன்ஆக்டிவ்ல பி மட்டும் பைண்ட் ஆகுது. சிஏ பைண்ட் ஆகுது இல்லை. ஸோ மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் பைண்டிங் இருந்ததுன்னா மேக்சிமம் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ பைண்டிங் இல்லைன்னா ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ ஆக்டிவ் எனன்ஷியோமர்ல நிறைய பாயிண்ட் போய் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் போய் புரோட்டீனோட பைண்ட் ஆகுது. ஸோ ஆக்ஷன் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எப்படி ஆக்டிவா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எஃபிட்ரின், சூடோ எஃபிட்ரின்ங்கிறது தீஸ் ஆர் ஐசோமர்ஸ். இதுல சூடோ எஃபிட்ரின் இஸ் ஆக்டிவ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டி குளுக்கோஸ், எல் குளுக்கோஸ். இதுல பாத்தீங்கன்னா
குளுக்கோன் டி தான் நம்ம குடிக்கிறோம். குளுக்கோன் டி விளம்பரத்தில் வருது இல்லைங்க, குளுக்கோன் டி தான் குடிக்கிறோம். எல் வந்து நம்ம சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல இருக்கிற என்சைம்ஸ் வந்து அதை வந்து மெட்டபாலிசம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அமினோ ஆசிட். எல் அமினோ ஆசிட், டி அமினோ ஆசிட். நம்ம ப்ரெக்னன்சி அப்போலாம் அமினோ ஆசிட் வந்து சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. அதில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் லேபிளில் எல்லாமே எல் அமினோ ஆசிட் தான் இருக்கும். எல் அமினோ ஆசிட் இஸ் ஆக்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒமிப்ரசோல் வந்து நம்ம அல்சருக்காக கொடுக்கறது, புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர். இதில் எஸ் ஐசோமர் இஸ் ஆக்டிவ், ஆர் ஐசோமர் வந்து இன்ஆக்டிவ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் யுத்தம் பியூட்டால். இது வந்து டியூபர்குலோசிஸ் கொடுக்குறாங்க. எஸ் ஐசோமர் வந்து ஆக்ஷன் இருக்கும். ஆர்ஆர் ஐசோமர் வந்து இட் கிவ்ஸ் பிளைண்ட்னஸ் as a toxicity. Next thalidomide S thalidomide or thalidomide. S வந்து it is a tetragen na cancer causing agent. Or the sedative, or thalidomide is a sedative.